குருச்சரணம். கோயம்புத்தூரில் ரேக்கி மீட்டிங். பல வருடங்களுக்கு பிறகு நம் அம்மா டாக்டர் மீனாட்சி MBBS DGO அவர்கள் கோயம்புத்தூரில் நடத்தும் நேரடி தீட்சை மற்றும் ரேக்கி வகுப்புகள் வரும் பிப்ரவரி 17, 18 சனி ஞாயிறு தேதிகளில் கோயம்புத்தூர் ஹோட்டல் ப்ளூ ஸ்டாரில் வகுப்புகள் நடைபெற உள்ளது. புதிதாக ரேக்கி 1, 2, 3, 4 வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்களும் ஏற்கனவே அம்மாவிடம் ரேக்கி கற்றுக்கொண்டவர்களும் நேரடி தீட்சை பெற இது ஒரு அரிய வாய்ப்பு. ஏற்கனவே ரேக்கி கற்றவர்கள் ரேக்கி உயர் வகுப்புகள் லாமாஃபெரா, அமடைஸ், பஞ்சபட்சி சாஸ்திரம், குவானின், ஹவுஸ் கிளென்சிங், கபாலா நியூமராலஜி மற்றும் ரேக்கி 100 மந்த்ராஸ் போன்ற அரிய வகுப்புகளில் கலந்து பயன்பெறலாம். பல்வேறு நாடுகளில் இருந்து அரிய சக்தி வாய்ந்த பொருட்களும் ரேக்கி பொருட்களும் நேரடியாக வாங்கிட இது ஒரு சிறந்த சந்தர்ப்பம். மிக குறைந்த இடங்களே உள்ளன. முன்பதிவிற்கு 9845533655 மற்றும் 9341227211. குருச்சரணம். குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க ரொம்ப ரொம்ப அறிவான செல்லங்கள், என் உயிரில் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் மற்றும் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நீடூழி வாழணும்னு அம்மா வேண்டிக்கிறேன். யாருமே கடவுளோட பேச ரெடியாகவே இல்லை. ஹீ இஸ் வெரி ரெடி. ஹீ இஸ் சோ மச் ரெடி. யாரு? கடவுள். கடவுள் என்ன பண்ணுறாரு, எப்படா இந்த மனுஷத்தை பேச மாட்டோமான்னு இருக்கார். ஆனால் மனிதர்கள் யாரும் ரெடியாகல. ஏன்னா பாருங்க, நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிகிட்ட பேசணும், உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுக்காரு அப்படின்னா எல்லாரும் உடனே எஸ் அப்படின்பீங்க இல்லையா? என்னத்தை பேச போறீங்கிறது வேற. ஆனால் பேச எல்லாரும் ரெடி. என்ன மோடி கூப்பிட்டுருக்காரு, நான் அவரோட 10 நிமிஷம் பேச போறேன் அப்படிலாம் அன்னைக்கு பெருமை ஓடிட்டே இருக்கும். ஓகே, அடுத்தது அப்படி உட்காந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் கூட மனுஷங்க யாரும் இப்பெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணுறதே இல்லை. என்னன்னா யூடியூப், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அது விட்டாங்கன்னா மோஜோ வந்துடுது. அதுக்கப்புறம் ஷார்ட் வந்துடுது. அப்புறம் ஃபேஸ்புக்கு, அப்புறம் டிக்டாக்கு, சினிமா, அதெல்லாத்தையும் விட்டா ஃபோன் சாமிக்கலாம். ஆமாம், அந்த ஃபோனை 3 மினிட்ஸ் பேசினாலே பெரிய விஷயம். பேசி 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 கல்யாணத்துக்கு முன்னாலே டைவர்ஸ் ஆகி போயிடுது. பேசியே போயிடுது கல்யாணம் காணும் போது. இதை நான் அனுபவத்தில் சொல்கிறேன், சும்மா சொல்லலாம். புரிஞ்சுதா? அப்புறம் சீரியல் இருக்கவே இருக்கு. காலையிலேருந்து ராத்திரிலேருந்து மறுநாள்லேருந்து காலையில் அப்படி கண்டினியூஸாக போய்கிட்டு இருக்குது சீரியல், டிவி இல்லையா? இவ்வளோ போக சில பேர் கொஞ்சம் நியூஸ் பேப்பர் வேற இருக்கும். புரிஞ்சுதா? எவ்வளோத்துக்கு டைம் இருக்க மனிதன் கொஞ்ச நேரம் அந்த கண்ணை மூடி உட்காந்து இந்த தியானம்னு ஒன்று பண்ணி அதை கடவுள் நம்மகிட்ட பேசுவாரு. அது எப்படிங்க பார்க்க முடியுதா? அது கட்டாய எனர்ஜினஸ்ல நீங்கள் ரேக்கி சேனலாம் முதல்ல மாறுங்க. ஒன்லி நம்மக்கிட்ட தியானம் மட்டும்தான் இருக்குமான்னு நினைக்காதீங்க. ஈஸியாக தியானம் பண்ணால நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன கோடு இருக்குது, அது ஒரு கவலை, ஒரு பிரச்சனை அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இதே ஒரு பெரிய கோடை போடுறீங்க, ஒரு கோடு போட்டது சின்ன கோடாயிரும். ஆனால் அடுத்த கவலை வரப்போ பெரிய சித்தாயிரும். இது அந்த காலத்தில் என்எஸ் கிருஷ்ணன் அவர் சொன்னது இல்லை. ஒரு கவலையை இன்னொரு கவலை என்ன பண்ணணும், மார்க் பண்ணி அது பெருசுப்பா, அது முதல்ல பார்ப்போம்பான ஆயிரும். அது மாதிரி ஒரு எண்ணத்தை இன்னொரு எண்ணம் மாற்று கண்ணுங்களா. நான் என்ன சொல்கிறேன்னா, டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே 5 seconds to 5 minutes கண்ணை மூடி உங்கள் மூச்சை வாட்ச் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்லியிருக்கேன் இல்லை. இதுக்கப்புறம் பிரச்சனைகள் வர்றப்ப என்ன பண்ணலாம், ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறேன் அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, டீப் பிரெத் எடுங்க. உங்களால் எவ்வளோ நேரம் அந்த மூச்சை அடக்க முடியுமோ அப்போ அடக்குங்க. அப்புறம் அடக்கிட்டு அதுக்கு மேலே அடக்காதீங்க. அடக்கிட்டு ஒரு மூச்சை அப்படியே மூக்காலே விட்டுருங்க. அப்புறம் அடுத்த மூச்சை இது ஒரு ஈஸி மெத்தட். நீங்க எப்ப குழப்பத்தில் இருந்தாலும் எப்ப பிரச்சனை இருந்தாலும் இந்த மூச்சை மட்டும் செஞ்சு பாருங்க. புரிஞ்சுதா? ஓகே, I love you all my lovely children. Good luck, Anila. Bye.